வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ அடுத்த வீடியோவில் நம்ம ஆதியோகி சிவனை பார்க்க வந்திருக்கோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வெள்ளிங்கிரி ஆண்டவர் தரிசனம் பண்ணியாச்சு. அடுத்து ஆதியோகி சிவன், வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு போய் வண்டியை பார்க்கிங்கில் போட்டுங்க, அப்படியே உள்ளே போகலாம். மழை வந்து பாருங்க, ஃபுல்லாக தண்ணியாக நிற்கிது. பாருங்களா, ஜாலியாக சாப்பிட்ருக்காங்க பாருங்க. அங்கே பாருங்க, மாட்டு வண்டியில் போகிறாங்க பாருங்க. நம்ம கோயிலுக்கு நமக்கு தியானலிங்கத்துலேருந்து பின்னாடி நம்ம போயிட்டுருக்கோம். வெள்ளிங்கிரி மலைக்கு போயிட்டு பின்னாடி போகிறோங்க. நம்ம அந்த சைடு வரணும் உள்ள. அங்கே என்ட்ரன்ஸு செம்மேட்லேருந்து வரும்போது அங்கே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குங்க, அதில் வந்துடலாம். நாங்கள் இங்கே அக்கா வீட்டுக்கு வந்தோம்னா நான் அப்படியே சாயங்கால நேரத்தில் அப்படியே ஒரு 5 மணிக்கு கிளம்பி வாக்கிங் வருவோங்க. பாருங்கள், சிவன் பார்க்குறோம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஹர் ஹர் போலே நம சிவாய. வெள்ளிங்கிரி மலை வாரம் இங்கிருந்து சூப்பராக தெரியுதுங்க. ராமேஸ்வரா சிவராமேஸ்வரா, ஹர் ஹர் போலே நம சிவாய. ராமேஸ்வரா ராமேஸ்வரா, ஹர் ஹர் போலே நம சிவாய. உள்ள வயல் போட்டு வச்சுட்டாங்க, நெல்லா போட்டிருக்காங்க. பாருங்க, இந்த இடம் வேற லெவலில் இருக்குது. வெங்காயம், அது நெல். மழை வேற லேசாக மழை துளிக்குதுங்க. நைட் ஒரு 7 மணிக்கு வந்துச்சுக்கடா, லைட் ஷோ போடுவாங்க, சூப்பராக இருக்கும். இங்கே 1 லட்சம் பேர் வந்தாலும் இடம் இருக்குது பார்க்கிங்க்கு. வாங்க நம்ம போய் பாட்டு வருவோம். அவன் நம்ம பொழுதன்னைக்கு வந்துட்டு இருக்கான். நான் போய் அங்கே போய் டீ சாப்பிட்ருக்கேன்னு சொல்லிட்டான். நம்ம போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் வாங்க. பாருங்க, இந்த இதில் சிவன் சூப்பராக தெரியுறாரு. இங்கே பார்க்கிங்க்கு பிரச்சனையே இல்லைங்க, ஏகப்பட்ட இடம் இருக்கு. 3 என்னமோ வரும். ராமேஸ்வரா ஹரி ஹரி போலே நம சிவாய. சிவன் பார்க்க போலாங்க. ஹர் ஹர் போலே நம சிவாய. நம சிவாய, நம சிவாய, ஹர் சிவாய. வாங்க பக்கத்தில் போய் சாமி கும்பிட்டு அப்புறம் அப்படியே கிளம்பலாம். போய் டீ ஒன்று சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டுங்க. கொஞ்ச நேரம் இங்கே தான் பக்கத்தில் 2 நிமிஷத்துக்கு போயிடலாம் செம்மேட்டுக்கு. வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு
மதியானமாக பக்கத்துலேயே வந்து ஆலாந்துறையில் கோகுல் சினிமாஸில் டியூட் படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். அதுக்கு மத்தியானத்துக்கு மேலே டியூட் படத்துக்கு போகலாங்க. இன்றைக்கி இங்கே வந்தாச்சுங்க. நேற்று திருப்பூர்லேருந்து வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சுங்க. வீட்லேயே படம் பார்த்துட்டு எங்கேயும் போகல. இன்றைக்கி அமாவாசை காலையில் கிளம்பிங்க வந்து காலையில் வெள்ளிங்கிரி மலை போயிட்டு வந்துட்டு அப்புறம் ஈஷா வந்து உள்ளே போலிங்க தியானலிங்கத்துக்கு போனால் ரொம்ப லேட் ஆயிரும். அப்புறம் அப்படின்ட்டு அப்படியே பின்னாடி வந்து அங்கே உள்ளே கொஞ்ச நேரம் சாமி கும்பிட்டு உட்காந்துருந்தாங்க. அப்புறம் வந்து ஆதியோகி சிவனை கும்பிட்டு வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு படத்துக்கு போகலாங்க. நாளைக்கு நம்ம அங்கே தெரிஞ்சு பார்த்தீங்களா கோவை குற்றாலத்துக்கு போகிறக்கு பிளான் பண்ணியிருக்கோம். மழை வேறு வருது, அலவுடான்னு தெரியல. நாளைக்கு பிளான் பார்க்கலாம். நீங்கள் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் ஃபோட்டோ எடுக்கிறாரு. கோயம்புத்தூர் ஏர்போர்ட் வந்துடுங்க. ட்ரெயினில் வந்து கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்துடலாம். அங்கேருந்து வந்துட்டு ஈஷா பஸ்ஸு நிறையா இருக்குது, கேப் இருக்குது. புக் பண்ணி ஒரு 1 ஹவரில் வந்துடலாங்க. இங்கே வரவங்க ரூமெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. சிறுவாணி ரோட்டில் ரூமெல்லாம் இருக்குது, சூப்பராக இருக்கும். புக் பண்ணிக்கலாம். ஈஷாக்குள்ளேயும் இருக்குது, நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம். செப்பலை விட்டு போயிட்டு வருவோம். முக்கியமாக சாயங்காலம் ஒரு 4 மணி அந்த மாதிரி டைமில் வந்தீங்கன்னா, ஒரு 3 மணிக்கே பிளான் பண்ணி வந்தீங்கன்னா உள்ளே தியானலிங்கம் போயிட்டு வந்துட்டு ஒரு அப்படியே டீ காஃபி சாப்பிட்டு இருந்தீங்கன்னா ஒரு 7 மணிக்கு லைட் ஷோ போடுவாங்க. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நான் முடிஞ்சால் இந்த வீடியோவில் அதுவும் லைட் ஷோவும் ஆட் பண்ணுறேன். வாங்க பக்கத்தில் போவோம். இந்த சாமி கழுத்தில் ருத்ராட்சம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அது நம்ம சிவன் ராத்திரி அன்னைக்கு நைட்டு இது பண்ணிவிட்டு காலையில் நமக்கு எல்லாருக்கும் பிரசாதமாக தருவாங்க. ஆன்லைன்லேயும் நம்ம வந்து புக் பண்ணால் நம்ம கொரியர் அனுப்பிவிடுவாங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு நான் எப்போ டைம் கிடைக்குதோ அப்பப்போ ஒரு வீடியோவை போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஏன்னா நமக்கு வீடியோ போடுற மட்டும்தான் வேலை இல்லைங்க. நம்மளது கார்மெண்ட்ஸ் பிஸ்னஸ். என்னோடது ஆஃபீஸ் balaji.clothing.com. உங்களுக்கு கஸ்டமைஸ் டிஷர்ட்லாம் மேனுஃபேக்சர் பண்ணி தர்றோம். உங்களோட ஆர்டரு இருந்துச்சுன்னா நமக்கு அப்டேட் பண்ணுங்கள். கஸ்டமைஸ் டிஷர்ட்டை வந்து நான் உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி தருவோம். ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி அவைலபிளுங்க. பாருங்கள், இந்த இடம் பாருங்கள், ஃபுல்லாக மாடாக போகிறனால சூப்பராக இருக்குது. பாருங்கள் இந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு.
शिवाय नमः शिवाय हर हर बोले नमः शिवाय नमः शिवाय. ஃபுல்லாக சூப்பர் கிளைமேட்டுங்க. அப்படியே சாரல் மலையை அடித்து செமையாக இருக்குது. நேற்று நைட்லாம் பயங்கரமான மழைங்க, வெளியே வர முடியல. ஒரு தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கிறதுக்கு வெடிச்சாங்க ஒரு 7 மணிக்கு. அதுக்கப்புறம் மழை பிடிச்சதுங்க. ஒரு 10-11 மணிக்கு சரியான மழைங்க, பயங்கரமான சில்லுன்னு இருந்துச்சுங்க. அப்புறம் காலையில் ஒரு 8 மணி 7 மணிக்கு எந்திரிச்சு கிளம்பி அப்படியே கோயிலுக்கு போயிட்டுங்க. அமாவாசை இன்னைக்கு அப்படியே வந்தாச்சுங்க. தெரியும் பாருங்களேன் உங்களுக்கு, அப்படியே மழை துளிக்குதுங்களா. அப்படியே ஒரு கேரு கலர்ஃபுல்லாக தெரியுது பாருங்க இடம். பஸ் போது பாருங்க. இங்கே காந்திபுரம் போதுங்க. பஸ்ஸு ஸ்பெஷல் பஸ்ஸில் நிறைய விட்ருக்காங்க. நல்லா ஜூம் ஆகுது இல்லைங்களா. என்னோட புது மொபைல் வாங்கியிருக்கேன், அதில் தான் இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இங்கே வந்தால் ஃபுட்டுக்கு ப்ராப்ளம் இல்லைங்க. உங்களுக்கு டீ, காஃபி, ஸ்நாக்ஸ்லேருந்து டிஃபன் எல்லாமே கிடைக்கும். ஸோ அதுக்கு பிரச்சனை இல்லை. இங்கே வந்தால் நீங்கள் டிஷர்ட் இந்த மாதிரி ஈஷா படம் போட்டதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ஒரு 10 நிமிஷம் தான் வந்திருக்குங்க, இன்னும் போகணும். பாருங்க, இங்கேயும் தெரியுதுங்களா, அங்கே ஒரு சிவன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா,
அதுதான் என்ட்ரன்ஸு. அங்கே போகணும். அது வந்து ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸுங்க. அதாவது தியானலிங்கத்துக்கு முன்னாடி வர என்ட்ரன்ஸு. நம்ம வெள்ளிங்கிரி மலைக்கு போயிட்டு வந்தோம்னா அங்கே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும். அங்கே வரோம். அங்கே நான் பின்னாடி ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லைங்களா, அது. அண்ணா முன்னாடி இருக்கானுங்க. அப்படியே போய் பைக் ஏறி போக வேண்டியதான். அப்படியே மழை வந்து பயங்கர தண்ணியாக இருக்குது. பாருங்க, இந்த இடம் சூப்பராக இருக்குது. அப்படியே பச்சை பசேர்னு க்ரீனாக இருக்குது. ஓம் நம சிவாயா. சிவன் பாருங்க இப்படி கம்பீரமாக இருக்கார். பின்னாடி கிளைமேட் தாங்க, இந்த கிளைமேட் அதுக்கு தான் எல்லோரும் வர்றாங்க. இந்த சைடு பாருங்கள். நேற்றெல்லாம் சும்மா கூட்டங்க. ஃபுல்லாக காரு பஸ்ஸும் போயிட்டே இருந்துச்சுங்க. நைட்டு ஒரு நான் ஒரு வேலையாக சின்ன வேலையாக இங்கே இருட்டுப்பாலை வரைக்கும் போயிட்டு இந்த சைடு வந்துட்டு இருந்தாங்க ஊருக்கு. ஃபுல்லாக பஸ்ஸாக போச்சுங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி மழை, பயங்கரமான மழை, வெளியே வர முடியலைங்க. 4 மணிக்கு மேலே தான் மழை கொஞ்ச நாள் அப்புறம் வந்தேங்க. ஒரு கிலோமீட்ரு இப்படியா அதான் அண்ணா பிடிச்சிட்டானுங்க. வண்டியில் ஏறி போயிட்டுருக்கோம் வீட்டுக்கு. இதான் என்ட்ரன்ஸுங்க. இங்கேருந்து நல்லா பார்த்துக்குங்க. இந்த வழியில் போகணும் நீங்கள். அடையாளம் வந்து வந்தோங்கன்னா இந்த கோயில் முன்னாடி இருக்கும். ஓகே மக்களை, இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம். மழை வருது, நான் வீட்டுக்கு போகிறேன். டைம் ஆச்சு, மணி 12 ஆச்சு. போய் லைட்டாக சாப்பிட்டுங்க. அப்புறம் அப்படியே வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே வந்து கிளம்பி டியூட் படத்துக்கு போகலாம். படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். காமெடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரி, இங்கே வந்தால் நம்ம இங்கேருந்து நேராக கோயம்புத்தூர், நம்ம பிவிஆர் இருக்குது, இல்லைன்னா ப்ரூக்ஃபீல்டுக்கு போகலான்னு பார்த்தாங்க. நம்ம இங்கேருந்து 30 கிலோமீட்டர் போயிட்டு அங்கேருந்து வர்றதுக்கு பொழுதாயிருங்க, டயர்டாயிரும். இங்கே வந்து படத்தை ஒரு 10 நிமிஷத்தில் ஆலாந்தூரம் போயிட்டு படம் பார்த்துட்டு அப்படியே வந்துடலாங்க. சரி, ஓகே மக்களே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.